ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலே ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம அண்ணன் வந்துட்டாப்புல வண்டி எடுத்துகிட்டு டீ குடிக்கிறதுக்கு. அண்ணனோட வண்டியில் ஏறிட்டு அதுக்கப்புறம் அண்ணனை கொஞ்சம் வம்பிழுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பேசி சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டீயும் ஒரு சப்பாத்தியை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்து பார்த்தா நேற்று சாப்பிட்டு போட்ட பாத்திரம் அப்படியே கழுவாமல் கிடந்துச்சு. அதை கழுவிட்டு அதை சோத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. குளிச்சுட்டு வந்துட்டு பார்த்தோம்னா சோறு நல்லா வெந்துருச்சு. அதோட சோறை வடிச்சிட்டு துப்பாக்கியை பட பிஜிஎம் போட்டுட்டு அதோட பார்த்தா ஃபோன் அடிச்சு போய் பையனை கூட்டிகிட்டு வா ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட போயிட்டு சரின்ட்டு போயிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் போய் வேலைக்காரவளை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்கூலுக்கு போய் கொஞ்ச நேரத்தில் பையன் வெளியே வந்துட்டேன். அதோட பையனையும் கூட்டிகிட்டு வந்துக்கிருக்கையில் மேடம் ஃபோன் அடிச்சு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட பேட்ரி கார் லூசிட் ஏரை எடுத்துகிட்டு மேடம் போயிட்டு ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டு போய்க்கிருக்கையில் ஒரு சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு போ, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கி வீட்டில் கொடுத்துவிட்டு அப்படியே தொழுவ வந்தாச்சு. தொழுவிட்டு வந்தோடனே ஃபோன் அடிச்சு வா வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்ட்டாங்க. அதோட கூட்டிகிட்டு வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி வச்ச சாம்பார் எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டு விட்டு வண்டியில் போய் உட்காந்துட்டு வேலைக்காரவளை கூட்டிகிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் அசர் தொழுகை ஆயிடுச்சு. அசரை தொழுதுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே ரூமுக்கு வந்து உட்காந்தா சின்ன பையில போய் விட்டுட்டு வா அப்படின்ட்டாங்க ஃபுட்பால் கிரவுண்டுக்கு. அந்த பையில 4 மணிக்கு இறக்கி விட்டு அதுக்கப்புறம் அப்படியே சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாலை முங்கும் நேரத்தை ரசிச்சுக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடி தைக்க கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸை போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்ட்டாங்க. அதோட சரின்னு அதையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு வந்தால் மணி ஆயிடுச்சு. அதோட குல்லாவை தூக்கி மாட்டிட்டு மகரிப் தொழுவ கிளம்பியாச்சு. இதை நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பள்ளியாசை சூப்பராக இருக்கும் பெருசாக. தொழுதுட்டு வந்தோடனே வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. போயிட்டு அந்த பையில கூப்பிட 6 மணிக்கு அதெல்லாம் வந்துடுவாங்க. விளாண்டு முடிச்சுட்டு கத்திக்கிட்டு நிற்கிறாங்க. அதோட அவளை கூப்பிட்டு வந்துட்டு குளிருக்கு குல்லாவை தூக்கி போட்டு இசா தொழுவ கிளம்பி வந்தாச்சு. இசாவை தொழுதுட்டு சேட்டாக்கு டாட்டா சொல்லிவிட்டு அப்படியே வந்து படுத்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.